உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ்நாட்டு உரிமை எல்லாத்தையும் கை கழுவுறவர் சங்கித்தனமான வேலையை செஞ்சுட்டே இருந்தாருன்னா கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்வார். இங்கே என்னென்ன மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி தலைவர்னா வீரவாசனமாக டயலாக் பேசிட்டு இருக்காரு. உங்கள் அமைச்சர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஒன்று பிஜேபியில் சேர சொல்லுங்க. சண்டை போட்டால் தீர்வு கிடைச்சிருமான்னு ஒரு வியாக்கணம் சொல்லப்படுது. அப்போ சினிமா படத்தினால வில்லனை சண்டை போடாமல் போய் காலில் விழுவ சொல்லுங்களேன். 67 படம் நடிச்சிருக்கிற அது எல்லாமே வில்லன் காலில் விழுந்து சண்டையே படம் வேணாம் சமரசம் படம் எடுத்தீங்களா நீங்கள்? அங்கே மட்டும் வில்லனை போட்டு அடிக்கிறேன் உதைக்கிறேன் மிதிக்கிறேன்னு போட்டு தானே இப்போ இன்னைக்கு ஹீரோவாகி அதை வச்சு தானே நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. என்ன முதலீடு வேற என்ன இருக்குது? தாவைக்கு நோக்கி கேள்வி கேட்டால் திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் பேசுனீங்களா? நான் 9 வழக்கு வாங்கியிருக்கேன் திமுக ஆட்சி காலத்தில். கட்சி தலைவர் என்ன வழக்கு வாங்கினாங்க? 41 பேர் சேர்த்ததுக்கே வழக்கு போடல. நீ என்ன நரேந்திர மோடியோடைய ஐடி விங்க விடவா நீ பெரிய ஐடி விங்க வச்சிருக்க போற? எங்களை ட்ரால் பண்ணுறது, எங்களை ட்ரால் பண்ணி நான் கண்டுக்கவே மாட்டேன், தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் அப்சிங் பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகாந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்கள் ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே, அது தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதிலிருந்து, வந்தே மாதரத்துக்கான ஒரு முக்கியத்துவம், தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது அப்படின்னு தொடங்கி, இன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல தான் பாடப்படும்னு சர்க்குலர் விடுற அளவுக்கு நிறைய உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஒரு பக்கம் நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம், ஒரு பக்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு, நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்கிறோம் சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாண்டு காலமாக இத்தனை வருடங்களாக பாதுகாத்து வந்த உரிமைகள் பறிபோகுதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? மாநில உரிமைகள் தொடர்பாக மாநில உரிமைகள் மாநிலத்துக்கான மரியாதைன்னு இருக்குது. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து என்பது மாநில உரிமையாக பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் மொழியின் மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுக்காக வெளிப்படக்கூடிய முன்னுரிமைன்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் நம்ம இழக்கிறோம். அது ஒரு மரியாதை, நம்மளுக்கான ஒரு மரியாதை. அப்படி இடத்துலலாம் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த விதமான உரசல் வந்துவிடக்கூடாது என்று ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சி அதை அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கும். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே அது அது கட்டுப்படுத்தலை அப்படின்னா, எதிர்த்து நிற்கலைன்னா அது உங்களை மீறி ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. அதில் இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லாமல் போனது அப்படின்னு பார்த்தோம்னா, அது செய்தியை ஏற்கனவே செய்தியான செய்தி தான். அது அப்படி நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது வரைக்கும் எதுவுமே பேசலை, கண்டனங்கள் வெளிப்படலை, அதுக்கான வழிகாட்டுதல் தரலை. கடைசியில் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஏமாற்று வேலை. இது மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை. இது இருக்கிறவங்களெல்லாம் மடைனா பார்க்கக்கூடாதுல்ல. அதில் நம்மளெல்லாம் நீங்கள் இத்தனை நாள் நான் நடக்க போதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அவர் வைஸ் சான்சலரே சொல்லியிருக்காரு, எனக்கு இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போல்லாம் எதுவுமே பேசாமல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டனம் தெரிவிச்சேன்னா நாங்கள்லாம் நம்புவோமா என்ன? நீங்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு இதெல்லாம் எப்படி கேட்க முடியும்? நான் இது உங்களை விட தமிழ் மொழி எத்தனை ஆண்டு காலம் பழமையானது. இந்த அரசை விட தமிழ் மொழி தான் எங்களுக்கு முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யாராக இருந்தாலும் அப்படிதான். ஸோ தமிழை பழித்தவனே தாய் தடுத்தேனும் விடேன் அப்படிங்கிற இதை நாங்கள் எப்படி மறந்துட முடியுமா என்ன? அதில் இந்த அரசு சந்தர்ப்பவாதமாக கோழைத்தனமாக நடந்து கொண்டது. அது கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ அந்த 151 இடங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ், சிறப்பு உயர் படிப்புகள், குறிப்பிட்ட மருத்துவ படிப்பில் குறிப்பிட்ட துறை சார்ந்து படிக்கக்கூடிய இந்தியாவிலேயே அது மாதிரியான ஒரு பாடத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. அதை நிரப்பாமல் இருக்கக்கூடிய இடத்த மொத்தமாக தாரை வார்த்து விட்டது. அது என்னென்னா ஒன்றிய அரசு கையில் ஒப்படைச்சாச்சு. இப்போ அதை அவன் ஃபில் பண்ணலாம். நம்ம ஊரில் ஃபில் பண்ணலன்னா அவன் ஃபில் பண்ணலாங்கிற இடத்த கொண்டு வந்துட்டாங்க. அது நின்று மாநில உரிமை என்ன, மாநிலம் எப்படி அந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் உதாரணமாக கணையம் குறித்து படிக்கணும், அதை குறித்தான அறுவை சிகிச்சை பண்ணணும், அப்புறம் வாஸ்குலரை பற்றியான இரத்த நாளங்களை பற்றியான அறுவை சிகிச்சைகள் அல்லது இரத்த நாளங்களை பற்றியான படிப்புகள், இதெல்லாம் குறிப்பிட்ட துறை சார்ந்த படிப்புகள். இந்தியாவில் வேறு எந்த மருத்துவக் கல்லூரிகள்லையும் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலாம் அதிகமாக இருக்குது. நம்ம அவ்வளோ உயரத்தை எட்டிருக்கிறோம். அந்த இடத்த யார் படிக்கலாம் அப்படின்னா, மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் படிப்பதற்கு முன்னுரிமை இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு இழந்து நின்றுட்டு இருக்கோம். 151 இடங்கள். அதெல்லாம் ஒரு துறைக்கு 2 பேர் 4 பேர் ஒற்றை எண்ணிக்கை இரட்டை எண்ணிக்கைக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க அதிகமாக.
ரொம்ப நிறைய பேர்லாம் சேர்த்த முடியாது. நூத்துக்கணக்கான சேர முடியாது. 2 பேரு, 4 பேரு, 8 பேரு இந்த மாரி தான் இருப்பாங்க அதுல. அந்த இத வந்து மொத்தமா ஒன்றிய அரசு கையில ஒப்படைச்சுட்டு வந்திருக்கிறாங்க அதுல. அப்ப இது வந்து நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு கணையம் தொடர்பாக, அல்லது உங்களுக்கு ரத்த நாளங்கள் தொடர்பாக ஒரு சிறப்பு மருத்துவர் வேணும் அப்டின்னா, நாளைக்கு நம்ம மருத்துவமனையில இருக்க மாட்டாங்க. அரசு மருத்துவமனையில இருக்க மாட்டாங்க. நீ கை துண்டான கையை இணைத்தார்கள்னு நம்ம ஒரு செய்தி படிக்கிறோம். இணைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அது எலும்பு சம்மந்தப்பட்டதும் இருக்கு, ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டதும் இருக்கு. இப்ப வாஸ்குலர் சர்ஜன் அங்க இருந்தா தானே வந்து அது அந்த அறுவை சிகிச்சை சிறப்பா பண்ண முடியும், தொழிலாளிக்கு. இப்ப அந்த வாஸ்குலர் சர்ஜன் படிப்பு படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வடமாநிலத்துக்கு போயிரும். அவன் இங்க படிச்சுட்டு அவன் ஊர்ல போய் உட்காந்துருப்பான். நம்மளுடைய அரசு மருத்துவமனைக்கு ஆள் இருக்காது. இதையெல்லாம் கோட்ட விட்டுருக்காங்க. இதுல வெறுமனே இது என்ன அரசு இது? எதுக்கு இருக்கிறாங்க? இத கூட பேசி வாங்க முடியலன்னா, நீங்க ஒண்ணும் துறையெல்லாம் உருவாக்கணும் கேட்டாங்க. உருவாக்குன துறையில வரக்கூடிய படிப்பதற்கான உரிமையில பாதுகாப்பதற்கு கூட தாவேக்கா அரசு செய்யாம, அவர் வந்து இன்னும் சினிமாத்தனமாவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அது என்ன இது எத பாதுகாக்க வேணுமோ, அதை பாதுகாக்கிறது தான் முதலமைச்சர் பதவி இருக்கிறது. அது தவிர மத்த பணிகள முன்னெடுத்து செய்யறதுக்கு, அவர் வந்து தன்னுடைய தினம் ஒரு ஆக்ட்ட வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்குது அதுல? இது என்ன எங்களுக்கு சினிமாவா நிதிகள் அது? வேண்டும். அரசாங்கத்த ரன் பண்றதுக்கு நிதிகள் வேண்டும். அதுக்கு மத்திய அரசினுடைய ஒரு ஒரு அணுகுமுறை இப்படிதான் கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ யுஜிசில கூட அவங்க சொல்றாங்க. நாங்களும் ஒரு ஆள போடுறோம். நீங்களும் ஒரு ஆள போடுங்க அப்படின்ற மாரி ஒரு முன்னாடி இருந்த ஒரு 3 பேர் குழு வந்து இப்ப 5 பேராக யுஜிசில நாங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கிறாங்கல்ல. இல்லைங்க. இப்ப கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கான வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கான, அந்த பல்கலைக்கழகம் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்ட வரைவு தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்பட்டது. அது கவர்னரால் நிறுத்தி வைக்கப்பட்டது. அது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து, இத கையெழுத்து போடவே இல்லை என்றால் நடைமுறை ஆனதாகிறதுக்கு ஒப்புதல் அதுக்கு சமமானதுன்னு சொல்லி தீர்ப்பு குடுத்துட்டாங்க. அப்ப அந்த சட்டம் நடைமுறைக்கு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு தடையாணை இப்ப இப்ப இந்த மே மாசத்துல ஏதோ வாங்கியிருக்கிறாங்க. ஆமா. ஜி.ஆர். சரிங்களா? சாமிநாதன் அவர்களுடைய ஆ பெஞ்ச்ல. சாமி அத வந்து தடைய நீக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிறப்போது? ஸ்டே ஆர்டர் வெக்கேட் ஆகுச்சுன்னா, நீங்க மறுபடியும் அந்த நடைமுறைக்கு வந்துறப்போது, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. இப்ப இத செய்வதற்கு ஒரே உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு. என்ன பண்றது? காங்கிரஸ்காரர் தானே. காங்கிரஸ்காரர் பாதி சங்கிங்க. வட இந்தியாவுல காங்கிரஸ் ஜெயிக்காததுக்கு காரணமே வந்து இவங்க அரை சங்கிங்கன்னா, முழு சங்கியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. எடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க முழுக்க முழுக்க சங்கித்தனமா தானே இருப்பாங்க. இன்றைக்கு உயர்கல்வித்துறையும் அந்த மாரி தான் இயங்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் குடுத்துட்டு, நீங்க வந்து பல்கலைக்கழகங்கள் நடந்ததுக்கு அவர் ஒண்ணும் பேசல. அவர் போமாட்டாராமா. இவர் போலன்னா, அது பெரிய எதிர்ப்பாமா அது? அ கடுமையான எதிர்ப்பை சந்திக்க போறாருங்க நான் சொல்லிர்றேன். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள், தமிழ்நாட்டு உரிமை எல்லாத்தையும் கை கழுவுற ஒரு சங்கித்தனமான வேலைய செஞ்சுட்டே இருந்தாருன்னா, கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்வாரு அவரு. எல்லா கல்லூரிகளுக்குள்ளும் நுழைய முடியாத அளவுக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை மாணவர் கையில் எடுக்க வேண்டிய நிலைமையும், ஆசிரியர்கள் எதிர்த்து நிக்க வேண்டிய நிலைமையும் உருவாக்க போறாரு. இதுதான் நடக்க போகுது. இங்க என்னன்னா மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி தலைவர்னா வீராவசனமா டயலாக் பேசிட்டு இருக்கிறாரு. உங்க அமைச்சர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க? கொண்டு போய் பிஜேபியில சேர சொல்லுங்க அவர. பிஜேபியில போய் சேர சொல்லுங்க. எதுக்கு இருக்கிறாரு அவரு? இல்ல அரசு ஒப்புதல் குடுத்து அவர் பேசப் போறாரு. அரசினுடைய ஏங்க அங்கம் தானே அவரு. அவர் தானே அமைச்சரு. அவர் தானே அமைச்சரு. முடிவெடுக்கணும்ல, பேசணும்ல. அத மீறி தாவேக்கா அரசு தவறா நிலைப்பாடு எடுக்குதுன்னா, அப்ப வேணா இவரு வந்து கருத்து சொல்லட்டும். என் கைய மீறி போகுதுன்ட்டு. இப்ப எதுக்கு அமைச்சரா இருக்காரு? அமைச்சரா இல்லன்னா பதவி விலக சொல்லுங்க அவர. யார் கேட்டா? திமுக கூட்டணியில ஜெயிச்சுட்டு, அப்புறம் இங்க தாவேக்கா கூட்டணியில அமைச்சராயிட்டு, பாஜக தனமான வேலைய செய்யற ஒருத்தர வந்து நம்ம ஏன் அமைச்சரா வச்சிருக்கணும்? அப்ப இது வந்து ரொம்ப மோசமான ஒன்றா தான் நான் வந்து பார்க்கிறேன். இந்த இது இது எல்லாம் கைய விட்டு போகக்கூடிய இடங்கள் நடக்குது இதுல. சரிங்களா? அப்ப இந்த அ விடயங்கள்ல நம்ம சமரசம் செய்ய முடியாதுங்க. இது எல்லாமே ஒன்றிய அரசோட நான் சமரசமாக இருந்தா தான் நிதி கிடைக்கும்னா, நீங்க எதுக்கு ஆட்சிய கலைச்சு பிஜேபி கையில குடுத்துட்டு போயிறேன். உங்க கையில எதுக்கு நான் குடுக்கணும்? எதுக்கு நீங்க அப்படின்னு கேட்கிறேன். இப்ப எல்லாமே பிஜேபியே ஆட்சி வந்துருச்சுன்னா, பிஜேபிக்கு பிரச்சனையே கிடையாதுல்ல. நிதி எல்லாம் எல்லாமே கிடைக்கும்ல. நாங்க கேட்டோமா எங்களுக்கு நிதிய வாங்கி குடு இந்த வேலைய பாருன்னு சொல்லிட்டு. உன்னால ஆட்சி நடத்த முடியுதா? முடியலன்னு சொல்லு. சண்ட போட்டா தீர்வு கிடைச்சிருமான்னு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுது. அப்போ சினிமா படத்துலலாம் வில்லன எதிர்த்து சண்ட போடாம போய் கால்ல விழுக சொல்லுங்களேன். 67 படம் நடிச்சிருக்கிறார். அது எல்லாமே வில்லன் கால்ல விழுந்து சண்டையே போட வேணாம், சமரசம் வரணும் படம் எடுத்தீங்களா நீங்க? அங்க மட்டும் வில்லன போட்டு அடிக்கிறேன், உதைக்கிறேன், மிதிக்கிறேன்னு போட்டு தானே இப்ப இன்னைக்கு ஹீரோவாயி, அத வச்சு தானே நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. என்ன முதலீடு? வேற என்ன இருக்குது? வேற என்ன முதலீடு இருக்குது? இதே தங்கை அனிதா
இறந்தபோது நீட் தேர்வுக்கான போராட்டத்தை வந்து பள்ளி மாணவி கூட வீதியில இறங்கி பண்ணாங்க. விஜயோட கட்சிக்காரங்க அதான் பண்ணாங்களா அன்னைக்கு? அன்னைக்கு அவர் ரசிகர் மன்றம் இறங்குச்சா வீதியில? இல்ல அவர் ஏதாவது வீதியில வந்து இறங்கி நின்னாரா? அவர் அனிதா வீட்டுக்கு போனார்ல. வீட்டுக்கு தான் போனாருங்க. எல்லாரும் தான் போவாங்க. வீட்டுக்கு போறதுங்கிறது அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் நான் சிறையில இருந்தேன் அந்த சமயத்துல. சிறையில இருந்தவன் அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு மறுத்தான். சிறையில இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்குல வந்தவங்க, திருட்டு வழக்குல வந்தவங்க, கொலை வழக்குல வந்தவன், எல்லாருமே வந்து அன்னைக்கு அனிதா இறந்தத கேட்டு ஒரு இறுக்கத்துல இருந்தாங்க. அன்னைக்கு வந்து சமரசம் பேசுனாங்க அதிகாரிகள் வந்து. உணவு எடுத்துக்காம போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு வந்து சமரசம் பேச வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறையில இருக்கிறவனுக்கே வந்து அரசியலே தெரியாம, அல்ல அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவனுக்கே வந்து அவ்வளோ தூரம் உளப்பூர்வமா அது வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது போது, என்ன பண்ணாங்க? நான் கேட்கணும்னு 1000 விஷயம் கேட்கிறதா இருக்கும். முதலமைச்சரா நாங்க யார் யாரையோ பார்த்துட்டோம். நீட் தேர்வுக்கான போராட்டத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன இடத்த ஒதுக்கி குடுத்தீங்க? என்ன இடத்த ஒதுக்கி குடுத்தீங்க? நான் திரும்ப திரும்ப மே 17க்கு மட்டும் தாங்க அந்த கேள்வி எழுப்பிட்டே இருக்கேன். மெரினா கடற்கரைங்கிறது போராட்டத்துக்குரிய இடம். தமிழர்களுடைய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் மையமாக நடந்த இடம் மெரினா கடற்கரை. அங்க போய் நான் மெழுகுவர்த்தி ஏத்துனதுக்காக நான் குண்டர் சட்டத்துக்கு சிறைக்கு போனேன். தேச துரோக வழக்கெல்லாம் என் மேல ஏவப்பட்டது அதனால தான். ஆனா விடமாட்டேன் நான். அது தந்தை பெரியார் பேசிய இடம். அறிஞர் அண்ணா பேசிய இடம். காமராஜர் அவர்கள் பேசிய இடம். சரிங்களா? அப்ப அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இடத்த இன்னைக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் போடுறது, இவரோட சினிமாவ போட்டு காமிக்கிறது, ஐபிஎல் மேட்ச போட்டு காமிக்கிறதுன்னு, இத ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா நோக்கி கேள்வி கேட்டா, திமுக ஆட்சி காலத்துல நீங்க பேசுனீங்களா? திமுக செய்தபோது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. திமுக ஆட்சி காலத்துல தாவேக்காவோட அதிகமா கேள்வி கேட்டது மே 17 இயக்கம் தான். தாவேக்காக்காரங்களுக்கு நான் சொல்றேன். நான் 9 வழக்கு வாங்கியிருக்கேன் திமுக ஆட்சி காலத்துல. உங்க கட்சிக்காரன் என்ன வழக்கு வாங்கியிருக்கான்? சொல்ல சொல்லுங்க. உங்க கட்சி தலைவர் என்ன வழக்கு வாங்குனாங்க? 41 பேர் செத்ததுக்கே வழக்கு போடல. சந்தோஷமா தான் சுத்திட்டு இருந்தீங்க நீங்க. என்ன வழக்கு வாங்குனாங்க? 41 பேர் இறந்ததுக்கு கூட உங்களுக்கு எந்த நெருக்கடியுமே இல்ல. நாங்க வாங்குன வழக்கு நீங்க வாங்குனீங்களா? நீங்க தான் திமுக எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி பேசுறேன். திமுகவ எதிர்த்து இதே மெரினாவ திறக்க சொல்லி, மெரினாவுக்கு அருகில போராட்டம் நடத்தினேங்கிறதுக்காக என் மேல வழக்கு இருக்குது. திமுக ஆட்சியில. மெரினாவை போராட்ட களமாக பயன்படுத்தியதில் என் மேல வழக்கு அதிமுக ஆட்சியிலும் உண்டு, திமுக ஆட்சியிலும் உண்டு. ஒரு தாவேக்காரன கை நீட்டி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஆட்சி காலத்துல வழக்கு வாங்குன ஒரு ஆள், ஒத்த நபர், என்னென்ன போராட்டத்த நடத்துனோம்னு சொல்லி சொல்றோம். அந்த மாரி போராட்டம் நடந்தான்னா தெரியுமா அந்த கட்சிக்காரங்களுக்கு? யார்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து வேற யார்ட்ட பேச சொல்லுங்க. அதாவது இந்த கட்சிக்காரங்களுக்கு எங்கள ட்ரால் பண்றேன்னு சொல்லிட்டு, அவதூறு பண்றேன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எங்களுக்கு பிஜேபி அவதூறு பண்ணியிருக்கு, நாம் தமிழர் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுக செய்திருக்கிறது, பாஜகவும் இந்த திமுகவும் செய்திருக்கிறாங்க. இப்ப நீ புதுசா வந்திருக்கிற. கத்துக்குட்டி பசங்க. நாங்க என்ன தேர்தல்ல போய் நின்னு ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆகுறதுக்கா வர்றோம்? நீ என்ன நரேந்திர மோடியுடைய ஐடி விங்க விடவா நீ பெரிய ஐடி விங் வச்சிருக்க போற? எங்கள ட்ரால் பண்றது. எங்கள ட்ரால் பண்ணி நான் கண்டுக்கவே மாட்டோம். தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம் நாங்க. எடப்பாடி ஆட்சியில அன்றைக்கு எடப்பாடிக்கு எதிரான ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு. பிஜேபிக்கு சாதகமான ஆட்சியா இருக்குன்னு அம்பலப்படுத்தி முன்னணியில் நின்னு போராடிய இயக்கம் மே 17 இயக்கம். அன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டி எழுப்பியது மே 17 இயக்கம். 2 முறை நான் சிறைக்கு போயிருக்கேன் அதுக்காக. தேச துரோக வழக்கு, உப்பா வழக்கு, குண்டர் சட்டம் இத்தனையும் எதிர்கொண்டிருக்கிறேன் நான். அன்றைக்கு எடப்பாடி ஆட்சியை வீழ்த்தினதுல மே 17 இயக்கத்து பங்கு முக்கியமான பங்கு. சும்மா எங்கள வந்து போற போக்குல இது பண்ணிட்டு போயிற வேண்டாம். நாங்க ஏதோ தினம் ஒரு டயலாக், தினம் ஒரு அறிக்கை விடுற ஆளும் கிடையாது. செஞ்சு காட்டிட்டு போயிருவோம். மே 17 இயக்கத்த குறைச்செல்லாம் மதிப்பிட்டு போக வேண்டாம். அன்னைக்கு பெரியார் சிலைய உடைப்பேன்னு சொன்னப்ப எல்லா அமைப்பையும் ஒன்று திரட்டி நாங்க நின்னோம்ல. கருஞ்சட்டை பேரணி நடத்தி காட்டினோம்ல. அதனால மே 17 இயக்கத்த சும்மா போற போக்குல கையாள்றதாக நினைச்சிட்டுலாம் இவங்க இந்த சின்ன பசங்க வெடலத்தனமா பண்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட பண்ண வேண்டாம். தப்புனா தப்புன்னுவோம். இதே தாவேகா ஆட்சி அமைக்கணுங்கிற உரிமை தாவேகாக்கு இருக்குது. ஆளுநர் அங்கீகரிக்கணும்னு சொல்லி முதல்ல பேசின இயக்கம் மே 17 இயக்கம். முதல்ல நாங்க தான் பேசினோம் அது சம்பந்தமா. அப்ப தமிழ்நாட்டு நலன் எதுவோ அந்த நலனை பொறுத்து அன்றைக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நாங்க பேசுவோம். அன்றைக்கு வந்து கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. இவர்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை கொடுங்கன்னு பேசினது மே 17 இயக்கம். இன்னைக்கு நீங்க தப்பு பண்ணா கேட்போம். நீ திமுக காலத்தில் போராடினியா? திமுக காலத்துல நீ என்ன போராடின? உன் பட்டியல குடு. நான் என் பட்டியல் தர்றேன். என் பட்டியல் ஒரு பேப்பர்ல எழுதி தரேன். அத வந்து 10ஆம் படிச்சா கூட அந்த அளவுக்கு கூட நீ போராட்டம் நடத்துனது கிடையாது. உன் பட்டியல்ல.
அந்த அளவு கூட பண்ணது கிடையாது. அதனால மே 14 இயக்கத்தை இவங்க ஏதோ குறைச்சு மதிப்பு எங்களுக்கு வந்து ஊடகங்கள் முழுமையா எங்கள மறுக்குது. எங்களுக்கு அனுமதி இல்ல. எங்க சமூக வலைதளம் முழுக்க பிளாக் பண்ணப்படுது. இதையெல்லாம் மீறி தான் மே 14 இயக்கம் வேலை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கோம் நாங்க. எத்தனை அடக்குமுறை எங்களுக்கு? எத்தனை வழக்குகள்? இத்தனை வழக்கு, இத்தனை அடக்குமுறை, எங்கேயுமே கருத்து சொல்ல முடியாத நிலைமை. எங்களோட சமூக வலைதளங்களும் முடக்கப்பட்ட நிலைமையை மீறி மே 14 இன்னும் இயங்குது. இன்னும் மே 14 இயக்கம் உயிரோட இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்ப எங்களோட இயக்கம், எங்களோட வேலைங்கிறது எவ்வளவு தீவிரமானதாக இருக்கும்னா, தமிழ்நாடு நலன் வந்துருச்சுன்னா மே 14 சமரசம் பண்ணாது. எங்கள அடக்கணும்னு நெனைச்ச ஆள் எத்தனையோ பேர். நான் இன்னைக்கு இல்ல. 2009, 2010, 11 திமுக காலத்திலேயே நாங்க இது மாரி எதிர்த்து நின்னோம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல, அப்புறம் ஓபிஎஸ் காலத்துல, அதுக்கப்புறம் எடப்பாடியார் காலத்துல, அப்புறம் கடந்த திமுக காலத்துல. திமுக காலத்துல மட்டும் எங்களுக்கு என்ன இடம் இருந்தது? எந்த ஊடகத்துல கூப்பிட்டாங்க? இல்ல எந்த திராவிட இயக்கம் வந்து எங்கள மேடையில ஏத்துனாங்க? நான் பெரியார் இயக்கம் தான், திராவிட இயக்கம் தான். பெரியார் கொள்கையும், திராவிட இயக்கத்தையும் முன்னுக்கு நகர்த்துறோம். எந்த திராவிட இயக்கம் வந்து கட்சிய விடுங்க. திராவிட இயக்கம் எந்த இயக்கம் வந்து எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. எங்கள மேடையில ஏத்துனாங்க. திமுகவுக்கு பயந்துட்டு எங்க கூட வந்து பேச மறுத்த இயக்கங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள வந்து ஒதுங்கி நின்ன, தள்ளி நின்ன இயக்கங்களே தெரியும். நீங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. திமுக உங்க கூட நிக்குது. சரி. நாங்க திமுக ஆதரிக்கிறோம், ஆதரிக்கலைங்கிறத வச்சு ஒரு இயக்கம் முடிவு பண்ணுதுன்னா, உங்களுடைய கொள்கைய கண்ட்ரோல் பண்றது திமுகவா? அதே பார்த்தாச்சு. எங்கள தனிமைப்படுத்துனாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மே 14 இயக்கம் தனிச்சு நிக்குது, நிமிர்ந்து நிக்கிறோம். சரில. இப்ப எங்கள எத்தனை அவதூறுகள் வந்து பண்ணாங்க இவங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லி பண்ணாங்க. பிஜேபியில. தெலுங்கர்ன்னு சொல்லி நாம் தமிழர்காரன் பண்ணான். இல்லையா? நாங்க சந்திக்காத அவதூறா என்ன? அதனால இந்த நீ பண்ணியா, அப்ப பண்ணியா, இப்ப பண்ணியான்றதெல்லாம் கதையெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். உங்க கட்சி தமிழ்நாட்டு நலனுக்கும், தமிழ்நாடு சுயமரியாதை முக்கியம் தமிழனுக்கு. அந்த சுயமரியாதை தளத்தில நின்னு பேசணும். தாவேக்கா அரசு. இன்னைக்கு நாங்க கடிதம் எழுதுறோம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் மேகதாது விவகாரத்துல வந்து சிவகுமார் வந்து அழைப்பு விடுத்திருக்கார். நாங்க ஃபோன்ல பேசினோம். விஜய் பேசினார் என்கிட்ட. நான் வந்து அழைப்பு விடுத்திருக்கேன். கர்நாடகா வந்து எங்களுடைய நீர்நிலைகள வந்து ஹெலிகாப்டர்ல வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். ஹெலிகாப்டர் கூட ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சிவகுமார் அழைப்பு விடுக்கிறாரு. எப்படி இத பார்க்கிறது நம்ம? 2 முதலமைச்சர்கள் சந்திச்சு பேசுறதுங்கிறது லீகல் பேட்டிலுக்கெல்லாம் முன்னாடி நல்ல விஷயம் தான். ம். பேசி தீர்ப்பது என்பது வரவேற்புக்குரிய விஷயம் தான். அவர் நீர்நிலைகளுடைய நிலைமைய பாருங்க, கர்நாடகத்தில பாருங்கன்னு சொல்றாருன்னா, அதை பார்ப்பதற்கு முன்னாடி காவிரி நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு கூப்பிடணும். தமிழ்நாட்டில தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசம். கர்நாடகம் மலை மறைவு பிரதேசம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஜீவ நதியாக காவிரியை சொல்றோம். ஆனால் கர்நாடகத்துக்கு நிறைய நதிகள் இருக்கின்றன. தண்ணீர் கொள்ளளவு மிக அதிகமான கொள்ளளவு கொண்ட அணைகள் அங்க நிறைய இருக்கின்றன. காவிரியை மட்டும் நம்பி அவங்க கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் தான் காவிரி நம்பி. பெரும்பாலான நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையே அங்க தான் இருக்குது. பெரும்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையோட பெரும்பகுதியில அவங்க இருக்கிறாங்க. அதனுள்ள மேற்கிலிருந்து பாயக்கூடிய நதிகள், சிறு சிறு நதிகள் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்குது. கிழக்கில பாயக்கூடிய நதிகளும் அவங்க இடத்துல தான் கிளம்பி போகுது. அதனால அவர்களுக்கு வந்து தண்ணீர் என்பது பிற நதிகள்லேருந்து கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ள இடம். தமிழ்நாட்டோட மக்கள் குறைவு அவங்களுக்கு. விவசாய பாசன பரப்பு மிக குறைவு. நம்மளுக்கு தான் ஒரு சமவெளி பிரதேசம் இருக்குது. ஒரு டெல்டா பிரதேசம் இருக்குது. அதனால நம்மளுக்கு விவசாய நிலங்கள் மதிப்பு வந்து அதிகம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 13, 14 மாவட்டங்கள் வந்து காவிரியினுடைய கரையை ஒட்டி தான் அமைந்திருக்கின்றன. மிக முக்கியமான நகரங்கள் நீங்க ஒசூர்ல ஆரம்பிச்சு அல்லது தர்மபுரியில ஆரம்பிச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலம், கரூர், மேட்டூர், அ ஈரோடு என்று நீங்க எடுத்துட்டீங்கன்னா, திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வரைக்கும், சிதம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நகரங்கள். சென்னை நகரத்தினுடைய தண்ணீர் தேவையை காவிரி தான் பூர்த்தி பண்ணுது. பாண்டிச்சேரியுடைய தண்ணீர் தேவையை காவிரி தான் பூர்த்தி பண்ணுது. காரைக்காலோட தேவையை அதான் பூர்த்தி பண்ணுது. அப்ப இத்தனை மாவட்டங்களுக்குமான இடம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டினுடைய 3ல ஒருவரும் தண்ணீர் வந்து காவிரி தண்ணீரை குடிக்கிறார் நிலைமையில இருக்கும்போது, காவிரி நம்ம விட்டு தந்துர முடியாது. அப்போ வந்து கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கட்டும். அதான் தாவேக்கா அரசு சொல்ல வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்துறத வரவேற்கிறோம். ஆனா என்ன டெர்ம்ஸ்ல நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் அதுல. ஏன்னா இப்ப காவிரி தண்ணீர் திறந்து விடணும், திறந்து விடல. சரிங்களா? அடுத்து மேகதாது அணை. 2 பிரச்சனை இருக்கு. 2 ஒன்றா இல்ல. அப்ப அந்த 2 பிரச்சனையுமே வந்து பேசி தீர்க்க முடிஞ்சதுன்னா, தீர்த்து தமிழ்நாட்டுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கி தரணும். இல்ல பேச்சுவார்த்தையில முடிச்சதுக்கு அப்புறம் கர்நாடக சாதகமா போச்சுன்னா கேள்வி எழும். கேள்விய வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது.
நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.